முட்டுச்சந்தில் போட்டு முடக்க நினைத்தாலும் கொள்கை தலைவனின் பேச்சை கேட்க நாங்கள் கூடுவோம் என்று கூடியிருக்கிற குளச்சல் மண்ணில் வாழ்கிற மாணவ தமிழர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வணங்குகிற சாமியா வாழுகின்ற பூமியா என்பது தலைப்பு. ஆனால் வாழுகின்ற பூமிதான் வணங்க வேண்டிய சாமி என்பதை விளக்கத்தான் நம்முடைய குலசாமி, நம்மை காக்கிற கருப்பசாமி அண்ணன் சீமான் இங்கே வந்திருக்கிறார். நமக்கு எல்லாரும் மீதும் பெரிய அன்பும் மதிப்பும் இருக்கிறது. அவர்களுக்கு நம் மீது மதிப்பு இல்லை என்றாலும் ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசலில் பாங்கோசை கேட்கிற பொழுது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அந்த பாங்கோசை 5 முறை தொழுகைக்கு அழைக்கிறது. ஒவ்வொரு முறையும் பாங்கோசை சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது. பெருமதிப்பிற்குரிய இந்த மண்ணிலே வாழ்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் வெற்றியின் பக்கம் போகிறார்கள். ஆனால் சத்தியத்தின் பக்கம் சென்றார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி, சீமான் தம்பிகளுடைய கேள்வி. சத்தியத்தின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் சத்தியத்திற்காக நிற்கிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் தான் நீங்கள் நின்றிருக்க வேண்டும். ஆனால் கூட்டம் போடக்கூடாது என்று நீங்கள் வெற்றியின் பக்கம் நின்று பேசுகிறீர்கள். ஆனால் சத்தியம்தான் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று உங்களுக்கு தெரியல. எது சத்தியம், எது நிலையானதோ சத்தியம், எது உண்மையானதோ சத்தியம். இந்த மண்ணும் மலையும் காடும் சத்தியம். அந்த காட்டையும் மலையும் போராடுகிற நாம் தமிழர் கட்சி சத்தியம், சீமான் சத்தியம். எதுக்கு இந்த தலைப்பு? வணங்குகின்ற சாமியா இல்ல வாழுகின்ற பூமியா? இந்த தலைப்பை வைத்து பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தகுதி இருக்கிறதா என்றால் இந்த தலைப்பில் பேசக்கூடிய தகுதி படைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா கனிம வள கொள்ளையர்கள்ட்ட, ஆற்று மணல் கொள்ளையர்கள்ட்ட, கிரானைட் குவாரி கொள்ளையிட்ட, எம்சாண்ட் விக்கிரமன்ட்ட, தாதுமணல் கொள்ளையிட்ட கை நீட்டாத ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக போடுமா, அதிமுக போடுமா, காங்கிரஸ் போடுமா, பாஜக போடுமா? போடும். போட்டுட்டு அவன் வீட்டு வாசல்ல போய் மறுநாள் போய் கமிஷனுக்கு நிற்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சீமான் கட்சி மாவட்ட செயலாளர் வந்து இந்த இடத்துல காசு வாங்கினாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க. கொள்கைப்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால தான் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்ற கூட்டத்தை போடுகிறோம். பூமி அழிஞ்சா உங்களுக்கு என்ன, மலை அழிஞ்சா உங்களுக்கு என்ன, காடு அழிஞ்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். இது எல்லாம் அழிஞ்சிட்டா நம்ம யாருக்காக வாழ்றோம், எதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறோம்? பெரும்பாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்றவங்க நான் பார்த்துருக்கேன். கல்யாணம்னா 300 பவுன், 300 பவுன் போட்டு தான் கல்யாணமே. அவர் வந்து ஆட்டோ டிரைவர், தப்பானவர் கிடையாது, ஆட்டோ டிரைவருக்கு 150 பவுன். பிஇ படிச்சு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணா 250 பவுன் குறைஞ்சது. யூடியூபருக்குலாம் 500 பவுனா கன்னியாகுமரியில். என் தம்பி கூட கிம்லருக்குலாம் பயங்கர டிமாண்டு. 500 பவுன் ஒரு காரு, ஒரு வீடு. எதுக்கு? அடுத்த தலைமுறை காக்கிறதுக்கு. 500 பவுனை சேர்த்து வச்சு காரை வாங்கி வச்சு, ஃபார்ச்சுனர் கார், அதுவும் எங்க ஆளுக்க கன்னியாகுமரியில் வாழ்ற எங்க சொந்தங்கள்லாம் 3 மாடியில் வீடு, 4 கிரவுண்ட்ல வீடு. பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் 8 ரூம், ஹெட் ரூம் பயங்கரமா. எங்க அக்கா வீட்டில் போட்டு மிரண்டேன். அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அந்த வீடை கட்டி வச்சு, பணத்தை சேர்த்து வச்சு, நகையை வச்சு, எதற்காக? அடுத்த தலைமுறைக்காக. இந்த மண்ணும் இந்த மலையும் இந்த காடும் இருந்தால்தானே உங்கள் 500 பவனும் உங்கள் வீடும் இருக்கும். அதை காப்பாற்றத்தான் செந்தவரன் சீமானும் அவன் தம்பிகளும் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். கன்னியாகுமரியினுடைய பழம் என்ன, வளம் என்ன, அழகு என்ன? மலைகள். அந்த மலையை சுக்கு சுக்கா நொறுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 600 லாரிகள் மூலமாக கேரளாவுக்கு மலைகள் கடத்தப்படுகிறது, தாதுமணல் கடத்தப்படுகிறது, எம்சாண்ட் கடத்தப்படுகிறது. இதற்காகத்தான் நம்முடைய தாத்தா குமரி தந்தை என்று போற்றப்படுகிற மார்சல் நேசமணியும் நம்முடைய தாத்தா குஞ்சன் நாடாரும் போராடி இந்த கன்னியாகுமரியை மீட்டெடுத்தார்களா? சொல்லுங்கள். நாங்கள் மான நாடார்கள், நாங்கள் மான பிள்ளைமார்கள், நாங்கள் பெர்னாண்டஸ், நாங்கள் பரதவர்கள், நாங்கள் தேவமார்கள், நாங்கள் கோணாக்கமார்கள், நாங்கள் அவர்கள் இவர்கள் என்கிறீர்களே. உங்களுடைய பலம் உங்கள் கண்ணு முன்னே கொள்ளை போகிறது. அப்புறம் என்ன மயத்துக்கு உங்க மூஞ்சில மீச என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அப்புறம் என்ன என்ன பெருமை, என்ன சாதி பெருமை, என்ன மத பெருமை? இத்தனை கடவுள், இத்தனை கடவுள், இத்தனை சாமி, இத்தனை சாதி, மலையை காக்க முடிஞ்சுதா? கேரளாவில் மலையே இல்லையா? ஏங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா எப்படி வச்சுக்கோங்க, மைக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அங்கே கெட்டுகிற
விழிங்கம் துறைமுகத்திற்கு, அதானியினுடைய துறைமுகத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலைகளை வெட்டி கொண்டு ஒரு நாளைக்கு 600 லாரிகள் மூலமாக விழிங்கம் செல்கிறது. ஏன் கேரளாவில் வெட்ட முடியல? ஏன்னா உங்களுக்கு தெரியும். இதை சொன்னதுதான் தக்கலையில் 56 நாள், அப்புறம் கண்டிஷன் வெயில், அப்புறம் புழல்ல 230 நாள். இதை கேட்டதுக்கு தான். என்ன கேட்டேன்? அந்த மண்ணை, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு தலைவன் இருக்கிறான், இங்க இல்லை. அதை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். சீமான் என்ற ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தால் அவனுக்கு கனவுல வருமா மலையை உடைக்கணும்னு? அன்பிற்குரிய மக்களை, ஊழல் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. காமராஜர் போல ஒரு சிறந்த தலைவன் நாட்டிலே முதலமைச்சராக அமர்ந்தால் அடுத்த நொடி ஊழலை ஒழிக்க முடியும். அந்த ஊழல் செய்த பணத்தையும் மீட்க முடியும். கலாநிதி, உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, துக்க நிதி, எல்லா நிதியும் தூக்க முடியும். அப்புறம் பூரா தூக்க நிதியா மாறிடும். அப்புறம் பறையசையும் அடிக்கும், மங்கள ஓசையும் கேட்கும். அது பண்ண முடியும். ஊழலை ஒரு நொடியில ஒழிக்கலாம். ஆனால் என் கண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி, தம்பி மரத்தை வெட்டுனா ஒரு 20 ஆண்டுகள்ல ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கி, ஒரு போர் பிரகடனத்தை உருவாக்கி மரத்தை நட்டலாம்ப்பா. 10 கோடி பனை திட்டம், பல கோடி பனை திட்டம், 10 கோடி மரம் போட்டு அடிச்சிடலாம்ப்பா. ஆனா மணல் அல்லா கூட ஒரு 100 ஆண்டுகள்ல கூழாங்கற்கள் கரைஞ்சு கரைஞ்சு வந்தது மணலா வந்துரும்பா. ஆனா இந்த படுபாவி பயலுக, இந்த மலமுழுங்கி மகாதேவன்கள் மலையை உடைக்கிறானே. நாம் எத்தனை தலைமுறை ஆட்சி நடத்தினாலும், 50 ஆண்டுகள் தொடர்ச்சியா நாம் ஆட்சியை வந்தாலும் மலையை உருவாக்க முடியாது. நம்மால் உருவாக்க முடியாத வளத்தை அழிப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லையே அன்னு சொல்வாரு. கார்ல போகும்போது மற்ற தலைவன்லாம் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியல. மற்ற தலைவன் கூட பழகணும்னு தெரிஞ்சிருக்கும். அதிகபட்சம் என்ன பேசுவாங்க? அடுத்த தேர்தலில் வர்றோம், வந்து வள்ளுவா செஞ்சிடணும், நல்லா போட்டு தள்ளணும்னு பேசுவான். இப்போ கன்னியாகுமரிக்கு வந்தோம்னா, ஆஹா எவ்வளோ லட்டு மாதிரி மழை இருக்குது, இதை மட்டும் மச்சனனுக்கு கான்ட்ராக்ட் விட்டோம்னா அறுத்து திங்கலாமேன்னு பேசுவான். ஐயோ காவிரி மணலா, தாமரைபெரி மரம் நல்ல தங்கமான மணலாச்சு, தாமரம் கலந்த மணலாச்சு, குளச்சல் மண்ணா, ஐயோ கார்பரேட் கலந்திருக்குமே, தாது மணல் கலந்திருக்குமே, இதை சபரிசனுக்கும் குடும்பத்தாருக்கும் ராசப்பாவுக்கும் ராஜையாவுக்கும் ராமச்சந்திரனுக்கும் கான்ட்ராக்ட் விட்டா அல்வா மாதிரி திங்கலாமேன்னு பேசுவான். ஆனா எங்க அண்ணன் என்ன தெரியுமா பேசுவாரு? தம்பிங்க பாரு, ஏய் லூசு பல பாரா, என்ன போன நோண்டிட்டு இருக்க பாரு. நான் இங்க அப்படியே உட்காந்துருப்பேன், ஏதாவது யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பேன். பாடுறா எப்படி அறுத்துருக்காங்க பாடுறா, எங்க மலமுழுங்கி மகாதேவன் எப்படி தின்றுக்கான் பாடுறா, மனோ தங்கராஜுடைய மகராக்கள் எப்படி தின்றுக்கு பாடுறா அப்படின்னு பேசுவார். கடைசியில் அவருக்கும் குரல் கொடுக்க நாங்க தான். என் அன்பிற்குரிய மக்கள், நான் பேசக்கூடாது நினைச்சேன். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சரவையிலிருந்து தூக்குறாங்க. அவரை தூக்கின உடனே அவருடைய பதவியை யாரு கொடுக்குறாங்க? முத்துச்சாமி என்கிற ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. ஆவடி நாசர்னு ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறாங்க. அவரை தூக்கி யாரு கொடுக்குறாங்க? செஞ்சி மஸ்தான் கொடுக்குறாங்க. செஞ்சி மஸ்தான் அமைச்சர் பதவியை தூக்கிட்டு யாரு கொடுக்குறாங்க? மீண்டும் ஆவடி நாசருக்கு கொடுக்குறாங்க. என்னைய செந்தில் பாலாஜி என்கிற கொங்கு வேளாள கவுண்டருக்கு பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் முத்துச்சாமி கவுண்டருக்கே போனது. ஆவடி நாசரம் பறிக்கப்பட்ட இஸ்லாமியருக்கு பதிக்கப்பட்ட பதவி மீண்டும் செஞ்சி நாசருக்கே போனது, செஞ்சி மஸ்தானுக்கே போனது. செஞ்சி மஸ்தான் என்கிற இஸ்லாமியருக்கு பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவி மீண்டும் ஆவடி நாசருக்கே போனது. மனோ தங்கராஜ் என்கிற இந்த மண்ணின் மகன் எங்கள் அண்ணன் நாடாரிடம் பறிக்கப்பட்ட பதவி ஏண்டா இன்னொரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்படல? நீ தான் சமூக நீதி கட்சியாடா? ஏன் நாடார்கள் ஓட்டு வேணும், நாடார் கொடி பிடிக்கணும், நாடார் கோஷம் போடணும், ஆனா அமைச்சரவையில் மட்டும் நாடார்கள். இது தாண்டா கேடுகட்ட கேவலமான சனாதனம். இதுதான்டா சனாதனம். அதை ஒழிக்கத்தான் உங்க பிள்ளைகள் வந்துக்கிறோம். எங்க அண்ணனுக்கும் சேர்த்து நாங்க தான் பேசணும். அவர் என் மேலே வழக்கு போடுவார், எங்க அண்ணன் மேலே வழக்கு போடுவார். போட்டாலும் பரவாயில்ல. அப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டா மரம் தானே நினைக்க கூடாது. கவிப்பேரசு வைரமுத்து பாடுறாரு, உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடம்புக்கு மருந்து, உணவுக்கு விருந்து, ஆட தூளி, அழகு வேலி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மறந்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று பாடுகிறார். பிறந்தோம், மரம் நமக்கு தொட்டில் தந்தது. நடந்தோம், மரம் நமக்கு நடைவண்டி தந்தது. எழுத படிக்க துவங்கினோம், மரம் நமக்கு எழுதுகோள் ஆனது. கல்யாணம் முடித்தோம், மரம் நமக்கு மாலை சந்தனங்கள் தந்தது. படுத்தோம், மரம் நமக்கு பஞ்சு தலையணையை தந்தது. வயதானோம், மரம் நமக்கு ஊன்றுகோல் ஆனது. இறந்தோம், அதுவே சவப்பட்டி ஆனது. பிணமாய் படித்தோம், மரமே நம்மை கொல்லிக்கட்டையாக மாறி எரித்தது. மறந்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான். அந்த மறந்த மரத்தை நடுவதற்காக மீண்டும் ஒரு பசுமை புரட்சி போல எங்கும் ஒரு பச்சை புரட்சி உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். வெறும் விமர்சன அரசியல் செய்யறவங்க நாம் தமிழர் கட்சி வெறும் ஒரு கூட்டம், அது ஒரு கும்பல் அப்படி இல்லை.
அன்பிற்குரிய மக்களை, ஆட்சிக்கு வராத நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 25 லட்சம் மரங்களை ஒரே நாளில் நட்ட கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன செஞ்சிருவாங்க? சீமான் கட்சியில கவுன்சிலரே இல்ல. ஒரு கவுன்சிலருக்கு வக்கிருக்கான்னு கேட்டான். டேய், சீமானன் கட்சியில கவுன்சிலரா இருந்தா எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில? உங்கள் குளச்சல்ல கப்பியறை பேரூராட்சி இருக்கக்கூடிய சீமானுடைய தங்கை எங்களுடைய ஆன்சி சோபா ராணி தாண்டா தமிழ்நாட்டினுடைய கவுன்சிலர்களுடைய முதன்மை கவுன்சிலர். திரள் நிதி பிச்சை எடுக்கிறான் சீமான்னா. அந்த திரள் நிதி போல எங்கள் அக்காளுடைய சொந்த பணத்தில் 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து தான் கப்பியறை பேரூராட்சியுடைய அரசு பள்ளிக்கூடமே நடக்குது. தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற ஒரே கவுன்சிலர் அது நாம் தமிழர் கட்சியுடைய கவுன்சிலர் எங்க அக்கா ஆன்சி சோபாராணி. ஒரு கவுன்சிலர் கொடுத்ததுக்கு 8 கவுன்சிலர் நாங்க இருக்கோம். ஒரு கவுன்சிலர் இந்த வேலை பார்க்கறாங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி கவுன்சிலரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடைந்தால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிப்பாரு. 2026 இதுவரைக்கும் நீ முதலமைச்சர் கேள்வி கேட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருக்க. நாம் தமிழர் கட்சி உள்ள போனா கேட்கிற கேள்வியிலே முதலமைச்சர் எவனாக இருந்தாலும் வெளிநடப்பு செய்வான். ஆனா 2026 முதலமைச்சரும் நாங்க தான், எதிர்க்கட்சி தலைவரும் எங்க ஆதரவாளர். சொன்னோம்ல, ஆளும் கட்சி எதிர்கட்சியோ அது தமிழ் தேசிய கட்சியாக தான் இருக்கணும்னு அந்த காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அது வரப்போகிறது. எங்களுடைய ஒரே கோட்பாடு, மரத்தை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், கனிம வளத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அண்ணன் கேட்டேன். ஒன்னே ஒன்று பண்ணணும், திமுகவை ஒழிக்கணும். ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.